முக்கியமா கோயம்புத்தூருக்கு இந்த படம் ஏன் ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும்னா ஃப்ரோதகளும் வந்து கோயம்புத்தூர் பத்தி தான் பேசுவாங்க. எல்லாமே சரணம்பட்டி இடிகரை இப்படிதான் லாங்குவேஜ். அவங்க ப்ரமோஷன்ல அந்த மாதிரி தான் பேசுனாங்க, கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு எல்லாத்துக்குமே. அப்போ அதை விட என்னன்னா சுஜித் சுப்ரமணியம் தான் அதுக்கு வந்து கேமரா பண்ணிருக்கு. அதுதான் வந்து நக்லைட்ஸ்க்கும் நிறைய யூடியூப் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப வருஷமா ஒரு ஃபாலோ பண்ற ஒரு சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் வந்து இந்த படத்துல வந்து கோயம்புத்தூர் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. ரொம்ப நாள் ஆச்சு கோயம்புத்தூர் சுத்தி சுத்தி ஒருத்தவங்க படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே அந்த சென்னை அந்த இது அந்த ஹுட் சென்னை இல்லைன்னா அப்படி கரெக்டா சவுத் போயிடுறாங்க, இந்த சைடு இருக்கிறவங்கள மறந்துடுறாங்க. அதுல எது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நிறைய லொகேஷன் நம்ம சொல்லுவேன்ல, இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல எடுக்கும்போது இந்த மாதிரி லொகேஷன்ல எடுக்கணும், அதெல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன், அந்த வடகம் மேம்பாலத்துக்கு கீழே எல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்த புதுசா அந்த ஃபிளைஓவர் அங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க.